ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க அந்த கில்லர் பாரடாக்ஸ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க நம்ம இன்னைக்கு அதுக்குள்ள போகலாம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்மளுக்கு சாய் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு அப்படியே சோஷியல் மீடியால ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்து அப்படி கோவமா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாடா, அந்த பொண்ணு தான் செத்து போயிட்டான்னு சொல்லி நான் கமெண்ட் பண்றேங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட போட்டோ போட்டு இந்த பொண்ணோட பிரைவேட் வீடியோ லீக் ஆயிருந்துச்சு, அது இப்ப யார்கிட்ட இருக்கா, இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஒரு போஸ்ட் கீழே வந்துகிட்டே இருந்திருக்கும். இதை பார்த்துதான் அந்த சாய்ங்கிற பொண்ணு கடுப்பாயி இப்படி கமெண்ட் பண்ணிருக்கும். அடுத்து இந்த சாய்ங்கிற பொண்ணு அது இருக்கிற இடத்துல இருந்து காலி பண்ணி புதுசா வேற ஒரு ஊருக்கு வரும். இதுவே இன்னொரு பக்கம் ராபினை தான் காட்டுவாங்க. அவன் நம்ம டேங்குக்கு புதுசா ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ணி கொடுப்பான். பேரெல்லாம் மாத்தி போலியா ஒரு ஐடி ரெடி பண்ணி கொடுப்பான். என்னன்னா இப்ப நம்ம டேங்கும் அவன் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கு வந்துட்டான். ஆனா அங்க வந்து அவன் எதையும் நிறுத்துற மாதிரிலாம் இருக்காது. அவன் வாட்டுக்கு எப்பயும் போல கொலை பண்ணிட்டே தான் இருப்பான். அவன் கொலை பண்றவங்க பார்த்தா ஏதான ஒரு பெரிய தப்பு அவங்களும் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப அப்படியே நம்ம ராபியனுக்கும் நம்ம டேங்குக்கும் ஃபுல்லா மைண்ட் செட் ஆயிரும். நம்ம ஹீரோ பண்ற கொலை எல்லாமே கடவுளா பார்த்து இந்த மக்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படிங்கிற மாதிரி அவங்க 100% நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இப்ப நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவன் ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதான் வேலை பார்க்கற செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான மீன்ல அப்படியே கிளீன் பண்ணி சேல்ஸ் பண்றது அவனோட வேலை. அதே ஹைப்பர் மார்க்கெட்ல தான் அந்த சாய்ங்கிற பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்ப அந்த பொண்ணு கிட்ட அங்க இருக்கிற மேனேஜர் வந்து, இப்போதைக்கு இந்த வேலையை நீ பார்த்ததெல்லாம் போதும், அங்க போய் கொஞ்ச நேரம் கேஷியரா வெயிட் பண்ணு, இப்ப அந்த ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு இன்னும் வரல, அதனால 1 மணி நேரம் மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் கேட்பான். ஆனா அந்த சாய் பொண்ணு ஒரு மாதிரி ரூடா, அந்த வேலையில எனக்கு செட் ஆகாத வேலை, அதை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவ சொன்னா அந்த மேனேஜர் கேட்டுருவானா. உடனே அந்த மேனேஜர், நீ இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாமா, அதுக்குன்ட்டு வேலை பாக்குற இடத்துல எல்லாம் இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது, போய் கொஞ்ச நேரம் தானே போய் கேஷியரா உட்காரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ கூட வேலை பாக்குற ஒரு லேடி, இந்த பொண்ணு என்ன இப்படி செல்ஃபிஷா இருக்கு, இவ வந்ததுல இருந்து நான் பாத்திருக்கேன், ஒரு மாதிரி அமைதியா உருனே தான் இருப்பா, எனக்கு தெரிஞ்சு அவ ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாரும் பேசிக்குவாங்க. அடுத்து அந்த சாய்ங்கிற பொண்ணு அங்க போய் பில் போட ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய இன்ட்ரோவர்ட்ன்ட்டு இப்பதான் நம்மளுக்கு காட்டுவாங்க. என்னன்னா அங்க பில்லு போடுற நிக்கிற எல்லாரையும் பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப பயப்படும். யார் மூஞ்சியும் பார்க்காது, ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அப்பன்னு பார்த்து ஒரு ரூடான கஸ்டமர் வந்து, நான் அதை 3 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன், இது இப்ப ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்தாங்க இதை வச்சுட்டு என்னோட அமௌண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இந்த பொண்ணு, நீங்க பில்ல கொடுங்க நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆமா, எப்ப பார்த்தாலும் பில்ல வச்சுட்டே சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாரு, அதெல்லாம் என்கிட்ட இல்ல, 3 நாள் முன்னாடி வாங்கினது, சீக்கிரம் ரீஃபண்ட் அமௌண்ட் எடு, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ரூடா பேசிக்கிட்டே இருப்பா. நம்ம சாயும், சரி ஓகே மேம், நீங்க 3 நாள் முன்னாடி தானே வாங்குனீங்க, அப்ப எங்க சிஸ்டம்ல பில் இருக்கும், அதை நான் தேடி பார்த்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லுவா. ஆனா அந்த லம்பாடி லேடியா, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரம் எடுத்து கொடு அப்படின்னு வள்ளு வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டே இருப்பா. அப்புறம் என்ன, அந்த இடத்துக்கு மேனேஜர் உடனே வந்து, அவங்கதான் ரீஃபண்ட் கேக்குறாங்கல்ல, பில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, ஒரு பொருள் தானே கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாயை திட்டி அந்த கஸ்டமருக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுத்துருவான். இது எல்லாத்தையுமே நம்ம டேங்கும் பாத்துக்கிட்டு இருப்பான். சரி போய் தட்டி கேப்பான்னு சொல்லி பார்த்தா அவன் வாட்டுக்கு கிராஸ் பண்ணி அவன் வேலையை பார்க்க போயிருவான். என்னடா இது, நம்ம ஹீரோ இப்படிப்பட்டவனே கிடையாதே, அநியாயத்தை பார்த்தா பொங்கி எழுந்துருவாரே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அடுத்த சீன்லயே நம்ம டேங் என்ன பண்ணுவானா, அப்படியே ஹேயா போய் அந்த லேடியோட கார் பக்கத்துல நின்று சிகரெட் குடிச்சுக்கிட்டு அந்த சிகரெட் எல்லாத்தையும் அப்படியே அந்த லேடியோட கார்லயே போட்டுக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்து அந்த லேடி கடுப்பாயி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கார் மேலேயே நீ சிகரெட் தூக்கி போடுவ, இருடா என் கார்ல டேஷ் கேம் இருக்கு, அப்படியே போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சு உன் மேல கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாளா. நம்ம டேங் அப்படி ஹேயா, போங்க போங்க, அதுதான் எனக்கும் வேணும், ஏன்னா உங்க டேஷ் கேம்ல நான் சிகரெட்டை போட்டது மட்டும் தெரியாது, இங்க இருந்து பார்த்தா நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே வச்சிருந்த அந்த பெரிய கேன் வாஷிங் லிக்விட் ஆட்டையை போட்டு எங்க கிட்டே வந்து ரீஃபண்ட் கேட்டீங்க பாருங்களேன், அதுவும் கிளியரா பதிஞ்சிருக்கும், சோ எதுக்கா வெயிட் பண்றீங்க, வாங்க நம்ம சீக்கிரம் போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். அப்புறம் என்ன, அந்த லேடி, ஐயோ சாரிப்பா தம்பி, இனிமேல் இந்த ஹைப்பர் மார்க்கெட் பக்கமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலைதறிக்க ஓடிடுவா. இது எல்லாத்தையுமே சாய் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு நைட்டே போய் அந்த பொண்ணு நம்ம டேங்க பார்த்து, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணதை நான் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களை நான் பல தடவை இந்த ஹைப்பர் மார்க்கெட்ல நோட் பண்ணி பாத்திருக்கேன், கிட்டத்தட்ட நீங்களும் என்ன மாதிரி தான், உங்க பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு, அதை மறக்கணும்னு சொல்லிதான் நீங்க இந்த இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எனக்கும் அப்படிதான், எனக்கும் பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் மறக்கணும்ட்டு தான் நான் இங்க வந்து வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுலயே நம்ம கெஸ் பண்ணிடலாம், அந்த பொண்ணோட லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணு இவ்வளவு ஒரு இன்ட்ரோவர்ட்டா மாறிட்டா அப்படின்ட்டு. அடுத்து என்ன, அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவ கிளம்பிடுவா. அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இந்த சாய்ங்கிற பொண்ணு அவங்க அம்மாவை போய் ஏர்போர்ட்ல கூப்பிடறக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்பயுமே அவ ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்துதான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அது என்ன போஸ்ட்னா, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அதே போஸ்ட் தான். ஏதோ ஒரு பொண்ணோட பிரைவேட் வீடியோ வெளியே லீக் ஆயிருந்திருக்கு, அதை பத்தி நிறைய பேர் எடுத்து சோசியல் மீடியால மீம் போடுறது, கமெண்ட்ஸ்
போடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை பார்த்துதான் திரும்பி இவ ஃபீல் பண்ணுவா. இதுலயே இப்ப நம்ம ரொம்ப நல்லா கன்ஃபார்ம் பண்ணிடலாம், இந்த போஸ்ட்டுக்கும் இவளுக்கும் டைரக்டா ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, அவங்க அம்மா வந்தனையும் அவங்க அம்மாவை இவ வீட்டுக்கே கூட்டு போயிருவா. அடுத்து இப்ப வீட்டுக்கு வந்தனையும் இந்த சாயும் அவங்க அம்மா வந்தா பேசிக்குவாங்க. என்னன்னா அவங்க அம்மா இப்ப புதுசா தான் வீடு கட்டியிருக்காங்க போல, அந்த வீட்டுக்கு போறதுக்காக புது புது திங்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால அப்படி போறப்ப பொண்ணையும் பாத்துட்டு போலாம் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பயே அவங்க அம்மா அந்த பழைய வீட்டுல இருந்து நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே ஒன்னொன்னா சாய் பாத்துக்கிட்டு இருப்பாளா. அதுல ஒரு ஐடி கார்டும் இருக்கும். இதை பார்த்தேன்னு நம்ம சாய் மூஞ்சி ஒரு மாதிரி கடுப்பாயிரும். இதை ஏமா இன்னும் நீங்க வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. இல்லம்மா, பழைய திங்ஸோட இருந்துச்சு, தெரியாம நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. என்னடா இது, சாதாரண ஒரு ஐடி கார்டை பார்த்து ஏன் இவ்வளவு கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம டேங்க் மாதிரியே இவளும் பேரெல்லாம் மாத்திக்கிட்டு புதுசா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கா. அதனாலதான் அவ பழைய பேர் போட்டிருக்க ஐடி கார்டை பார்த்தனையும் இவளுக்கு செம கடுப்பாயிருச்சு. இவ இப்படி கடுப்பானோனையுமே அவங்க அம்மா பழசே நினைச்சுக்கிட்டு இருக்காதம்மா, உனக்கு தெரியும் நல்லாவே, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க கண்டிப்பா கூட சப்போர்ட்டுக்கு நிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப ஆறுதலா பேசுவாங்க. அடுத்து இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங்க தான் காட்டுவாங்க. அவனை பாக்குறக்காக அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் வந்திருப்பானா. என்னன்னா இப்போதைக்கு நம்ம ஜாங்க மட்டும் தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் இன்னும் வேலையில தான் இருக்கான். இப்ப அவன் கடைசியா ஏதோ ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இவனுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும். அதுல பார்த்தா டேங் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஊர்ல இருந்து கிளம்பி பூஷனுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குமா. இதை பார்த்துன்னு அந்த டிடெக்டிவ் ஜாங்க அப்படின்னா இப்ப அவன் பூஷன்ல தான் இருக்கானா. சரி, அப்ப பூஷன்ல இப்ப இந்த கடந்த ஒரு மாசத்துல ஏதாண்டு கொலை கேஸ் வந்திருக்கா, அது எவிடன்ஸே இல்லாம அப்படிங்கறத செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவானா. உடனே அந்த அசிஸ்டன்ட் செக் பண்ணி பாப்பான். பார்த்தா கிட்டத்தட்ட 4 கொலை இந்த ஒரு மாசத்துல நடந்திருக்கும் பூஷன்ல. அது எப்படி, எப்பயும் போலதான் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காம நடந்திருக்கும். சோ இதுலயே நம்ம டிடெக்டிவ் ஜாங்க கொஞ்சம் சந்தேகப்படுவோம். சோ இந்த ஊர்ல வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்ப பூஷனுக்கு போய் வேலையை திரும்பி கன்டினியூ பண்ணிருக்கான். ஆனா இப்ப இவனை பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா நான் வேற இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கேன். இவன் நம்ம ஏரியால இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இவன் இப்ப பூஷன்ல வேற இருக்கான். நம்ம இவனை தேடுறதுக்கு ஏதாண்டு ஒரு சாலிடான பாயிண்ட் வேணும் அப்படின்னா மட்டும் தான் நம்ம இந்த கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜாங்குக்கு ஒரு ஐடியா வரும். டே, உனக்கு எமோஷன் நல்லா வருமாடா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பார்த்து கேட்பான். நம்ம அசிஸ்டன்ட்க்கு ஒன்னும் புரியாது. எமோஷனா வருமே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் என்ன, அடுத்த சீன்லயே பார்த்தா இவங்க 2 பேரும் நம்ம டேங்கோட வீட்டுல தான் போய் உட்காந்துருப்பாங்க. அங்க போய் அந்த அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் பெருசாலாம் அது ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். நாங்க டேங்க தேடி வந்தோம், அவர் இங்க இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவன் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே லெட்டர் எழுதி வச்சுட்டு கனடா போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்களா. ஆனா இதை கேட்டனையும் அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ், என்னது அவன் கனடா போயிட்டானா, இல்லையே போன மாசம் கூட அவன் பூஷன்ல இருந்ததுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்த வீடியோல இருந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து காட்டுவானா. அப்புறம் என்ன, இதனால அவங்க பேரண்ட்ஸ் செம்மையா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அதுக்கடுத்து அவங்க அக்கா தான் கிளவரா கேள்வி கேட்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் இப்ப டேங்க தேடி இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இல்ல, உங்க தம்பி ஒரு கேஸ் சம்பந்தப்பட்டிருக்காரு, அதனால அவர் வெளியே தனியா இருக்கிறது அவருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுவாங்க. அப்புறம் என்ன, இப்படி சொன்னனையும் அவங்க அம்மா அக்கா அப்பா எல்லாரும் பயப்படுவாங்க. என்னது, அப்ப என் பையனுக்கு ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி. இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிட்ட நம்ம டிடெக்டிவ் ஜாங்க, நீங்க பயப்படவே பயப்படாதீங்க, அதுக்கு தானே நாங்க இருக்கோம். உண்மையிலே இப்ப இந்த கேஸ்ல உங்க பையன் எந்த சைடு இருக்கானு எங்களுக்கு தெரியல. அதாவது தப்பு பண்ணவனுக்கு துணையா இருக்கிறானா, இல்லனா வேற ஏதோ ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு பயந்து பதுங்கி வாழ்றானான்னு தெரியல. சோ நீங்க மட்டும் உங்க பையன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா அதை லீடா வச்சு உங்க பையனை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுவான். அப்புறம் என்ன, அடுத்து நம்ம டிடெக்டிவ் ஜாங் நினைச்சதான் நடக்கும். அவங்க வீட்டுல எல்லாரும் பயந்துகிட்டு, அப்படியா, அப்ப நாங்க எங்க பையன் மிஸ்ஸிங் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நீங்க எப்படியா நம்ம தேடி கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பாவம் போல அவங்க சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் அந்த சாய்ங்கிற பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ அவங்க அம்மா கூட ஒரு பெரிய ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. எப்பயும் போலதான் ஒரு மாதிரி நர்வஸாவே இருப்பா. அப்போ ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் நம்ம சாயவே பாத்துக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம சாய்க்கு கடுப்பாயிரும். நானும் என்னோட பாஸ்ட மறந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எவனுமே விட மாட்டேங்கல்ல, நான் வரேன்டா அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா அந்த டேபிள் கிட்டே போய், நீ எதுக்கு என்னையவே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, அதான் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பக்கத்துல உட்காந்துருக்கால, அப்புறம் என்ன டேஷ்டா நீ என்னையவே பாத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. ஆனா அந்த பையனும், ஐயோ நீங்க தப்பா ஏதோ புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அந்த சாயும், தெரியும் நீ என்ன எங்க பாத்திருப்பேன்ட்டு, நடிக்காதீங்கடா, நீங்க எல்லாரும் அந்த ஃப்ராட் பசங்க தானே, ஏதோ நீங்க மட்டும் நல்லவங்க மாதிரி நான் ஒரு தப்பான பொண்ணு மாதிரி. ஆமாண்டா, நீ அந்த வீடியோல பாத்திருப்பேல, அந்த பொண்ணு நான் தான். என்னோட பிரைவேட் வீடியோ தான் வெளியே லீக் ஆயிருந்துச்சு, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ஜாலியா இருந்தோம், அது வெளியே லீக் ஆயிருச்சு, அதெல்லாம் பாக்குறது உங்க தப்பு, ஏன் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கத்துவா. இதே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும், இவ ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு போஸ்ட பார்த்து ரொம்ப கோவமா கமெண்ட் பண்றதும் அழுகிறதுமா இருந்தது காரணம் இவளோட பிரைவேட் வீடியோ வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு, அதனாலதான் இவ்வளவு டென்ஷனா இருந்திருக்கா. ஆனா இப்பயுமே அந்த பையன் என்ன சொல்லுவானா, இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற, நீ சாய் தானே, என்ன ஞாபகம் இல்லையா, நான் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா உண்மையிலே இந்த வட்டம் சாய் தப்பா தான் புரிஞ்சிருந்திருக்காங்க போல. இவன் இந்த சாய்ங்கிற பொண்ணோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு போல, அதனாலதான் இவன் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்திருப்பான். அப்புறம் நம்ம சாயும் இந்த பையன் மட்டும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாரி, நான் ஏதோ கோவத்துல அப்படி அவசரப்பட்டு பேசிட்டேன், நான் பேசினதுலயே உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த நிலைமையில இருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா அந்த பையனும், சேச்சே விடு விடு எனக்கு புரியுது, சரி அதை
பத்திலாம் நம்ம பேச வேண்டாம், நம்ம வேற ஏதாவது நம்ம ஹை ஸ்கூல்ல நடந்ததை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவங்க ஸ்கூல்ல இருந்த குட்டி குட்டி மெமரிஸ் பத்திலாம் இவங்க ரெண்டு பேரும் ஃபன்னா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கடுத்து இவனே போய் நம்ம சாயை டிராப் பண்ணுவான். டிராப் பண்றப்ப உன்னோட நம்பர் மட்டும் கூட நம்ம டச்லயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா பாவம் அந்த சாயா அவ யார்கிட்டயும் இப்ப மிங்கிளாற நிலைமையிலே இல்ல. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அது எதுலயுமே அவளுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா. அதனால இல்ல இப்படியே இருக்கட்டும், நான் யார் கூட டச்ல இருக்க வேணும்னு சொல்லி நினைக்கிறேன், புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன், இதுவே நம்ம கடைசியா பாக்குறதா இருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருவா. அடுத்து இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங்கையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் தான் காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப நம்ம ஹீரோட போட்டோ எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா பூஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருவாங்க. அங்க போய் இப்ப உங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்க சில பல கொலைகளுக்கும் இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல நடந்த சில பல கொலைகளுக்கும் மெயினான சஸ்பெக்டா இருக்கிறது இந்த பையன் தான் அப்படிங்கிற மாதிரி ஜாங் சொல்லுவானா. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே அது எப்படி இத்தனை நாள் இங்க நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் நாங்க சஸ்பெக்ட் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காம அல்லாடிக்கிட்டு இருக்கோம், நீங்க திடீர்னு வந்து இவன் தான் எல்லா கொலைக்கும் சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, உங்க பேச்சு கேட்டு நாங்க அந்த கேஸ் இவனை நோக்கி எடிட் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா யாரு பொறுப்பேத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் கேட்பாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் ஜாங்கா இல்ல எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும் இவனுக்கும் இந்த நடக்கிற கொலைகள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, நீங்க மட்டும் எங்க கூட சேர்த்து கோஆபரேட் பண்ணுங்க, நம்ம சீக்கிரமே அந்த கொலைகாரனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் ஜாங் இங்க பேசிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவனுக்கு அவன் தூக்கத்துல கூட அவன் கொலை பண்ண பர்சன்ஸ் மட்டும் தான் கனவுல வந்துகிட்டே இருப்பாங்க. இதனாலேயே நம்ம டேங்க் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருப்பான். அப்பன்னு பார்த்து சரி வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு அவன் அபார்ட்மெண்ட்ல இருக்க லிஃப்ட்ல ஏறுவானா. அங்க ஏற்கனவே ஒரு பையன் நிப்பான். அவனை பார்த்தோன்னே நம்ம டேங்குக்கு ஏதோ ஃபீல் ஆகும். எப்பயும் போலதான் அவனுக்கு அப்படியே புல்லரிக்க ஆரம்பிக்கும். உடனே ஐயோ ஏற்கனவே நிறைய பிரச்சனை போகுது, கொஞ்ச நாள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பையன் பக்கத்திலே போகாம வேமா அந்த இடத்துல இருந்து ஓடிடுவான். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம சாயா தான் காட்டுவாங்க. இப்ப அவளுக்கு ஒரு போன் கால் வரும். அந்த காலை யார் பண்ணிருப்பான்னா ஒரு 2 நாள் முன்னாடி கூட இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ணிருப்பாள்ல, அந்த பையன் தான் கால் பண்ணிருப்பான். அந்த பையன் பேர் வந்து சாங். இப்ப அந்த பையன் போன் பண்ணி நான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும், தனியா மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம சாய் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிருவா. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சிச்சு, நான் தான் அன்னைக்கே தெளிவா சொன்னேன்ல நான் யாரு கூடயும் கான்டாக்ட்ல இருக்க விரும்பலன்ட்டு, அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி திட்டுவாளா. அப்பதான் அந்த சாங் டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா உனக்கு நடந்த அதே கொடுமை இப்ப எனக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோட சாய்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அப்புறம் என்ன அடுத்த சீன்லயே போய் அவனை மீட் பண்ண போயிருவா. அப்புறம் தான் அந்த சாங் தெளிவா எல்லாத்தையும் சொல்லுவான். என்னன்னா இப்ப இவனோட பிரைவேட் வீடியோ ஏதோ ஒண்ணு நெட்ல லீக் ஆயிருச்சு போல, அதனால பாவம் இப்ப இவனால ரியல் லைஃப் ஃபேஸ் பண்ண முடியலையா, திரும்பி அவன் சொந்த ஊர் சியோலுக்கும் போக முடியல, எங்க அம்மா அப்பா கிட்டே என்னால டச்ல இருக்க முடியல, இதுல என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற, இதெல்லாம் பார்த்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கடுத்து அந்த சாங்க கேட்பான். ஆமா உனக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன், அதுல இருந்து எப்படி நீ வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த சாய் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வந்தேனா இன்னும் அதுல இருந்து நான் வெளியே வரவே இல்லை, இப்ப கூட என்ன யாரான்னு பார்த்தா ஒருவேளை அவங்க என்னோட வீடியோ பார்த்திருப்பாங்களோ அதனாலதான் என்ன இப்படி பாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலேயே தான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா கவலைப்படாத, என் அளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கண்டிப்பா உனக்காகாது, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை எப்படிலாம் நம்ம டெலிட் பண்ண முடியும்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சாய் பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அவளுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஏன் நம்பர் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருந்தான், அவன் கிட்ட தான் கொஞ்சம் அப்படியே விசாரிச்சு ஒரு நம்பர் மட்டும் வாங்கிக்கிட்டேன், நான் அப்படி பண்ணது தப்பு தான், பட் இருந்தாலும் என்னோட சிச்சுவேஷன் இப்ப அப்படி, எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனே தெரியல, அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்கள விட கண்டிப்பா உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டோனையும் நம்ம சாய்க்கு அவளோட பாஸ்ட் அப்படியே ஞாபகம் வந்துரும். உடனே அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணுவாளா. உடனே சாங் அப்படியே சாய் கையை பிடிச்சுக்கிட்டு நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, இதுல நடந்தது எதுவுமே ஓன் தப்பே கிடையாது, உனக்கு நடந்த பிரச்சனையா இருக்கட்டும் எனக்கு நடந்த பிரச்சனையா இருக்கட்டும் இதுல ரெண்டுலயுமே நம்ம தப்பு இல்ல, சோ இதுல இருந்து எப்படியா நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துவான். இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம சாய்க்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப டைம் ஆயிருமா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நம்ம சாய் வீட்டுல தான் இருந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால சாய் சரி ரொம்ப லேட் ஆயிருச்சு, கொஞ்சம் லைட்டா குடிக்க வேற செஞ்சிருக்க, அதனால நீ டிரைவ் எல்லாம் பண்ண வேண்டாம், இங்கே தூங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டனையும் அந்த சாங்கோட மூஞ்சி ரொம்ப பிரகாசமாகும். நம்மளுக்கே லைட்டா டவுட் வரும், இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. அந்த சாங் உட்காந்து தனியா சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்பா பக்கத்துல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துக்கிட்டு ஏன்டா இப்படி லூசு மாதிரி சிரிக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதுலயே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இந்த பக்கி நம்ம சாய் கிட்ட போய் சொல்லிருக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சுன்ட்டு. இப்ப அப்படியே அந்த சாங் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் சிரிச்சேன், சரி முக்கியமான விஷயம், நான் ஒரு வாரத்துக்கு உன்கிட்ட அவ்வளவு கான்டாக்ட் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்கறப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கே லைட்டா சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமா, ஏன்டா கல்யாணத்தை பக்கத்துல வச்சு என்ன ஒழுங்கா கான்டாக்ட் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்ற
அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கும். இல்ல பேபி, எனக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், நிறைய வேலை இருக்கு, நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பான். ஆக்சுவலி இவன் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எதுக்கு இந்த பிட்ட போட்டிருக்கான்னு சொல்லி அப்படியே அடுத்த சீன்லயே அப்பட்டமா தெரிஞ்சிரும். இப்ப அப்படியே அந்த ஹைப்பர் மார்க்கெட்ல தான் காட்டுவாங்க. நம்ம டேங் ஒரு பையனை கிராஸ் பண்ணிட்டு போவானா, அந்த பையன் போன்ல பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பையன் வேற யாருமே இல்ல, நம்ம சாங்கு தான். அவன் போன்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருப்பான். சொல்லு பேபி, சாப்பிட்டியா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நீ எதுக்கு போன் பண்ணேன்னு சொன்னா நான் டக்குன்னு உன்கிட்ட பேசி முடிச்சுட்டு என்னோட வேலையை போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல சும்மா தான் கால் பண்ணேன், நீ போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிரும். இது எல்லாத்தையுமே நம்ம டேங்கு கேட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்து அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே இப்ப சாய் வந்துருவாளா. சாய் வந்தனையும் இந்த சாங்கு அப்படியே டோட்டலா அப்பாவியா மாதிரி நம்ம சாய் கிட்ட போய் ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கு, வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவ்வளவா யாருக்கூடயுமே மிங்கிள் ஆகாத சாய் இப்ப இவன் கிட்ட மட்டும் திடீர்னு க்ளோஸ் ஆவா. ஏன்னா இவனுக்கும் இவன் நிலைமை தான். அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் ஆறுதலா வேற இருக்கானா, அதனால நம்ம சாய் பாவம் அவன் அப்படியே முழுசா நம்ப ஆரம்பிச்சிருவா. ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம டேங்குக்கு எப்பயும் போலதான் ஏதோ ஒண்ணு அப்படி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே அடுத்த செகண்டே புல்லரிக்க ஆரம்பிச்சிரும். இதுலயே நம்ம டேங்க் கண்டுபிடிச்சிருவான் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தபடியே 2 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. நம்ம சாயும் அந்த சாங்கும் ஒரே ரொமான்டிக்கா இருப்பாங்க. இதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாவம் நம்ம சாய் இவனை நம்பி ஏமாந்து போயிட்டா அப்படின்ட்டு. அப்ப அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சாங்குக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்து அவன் அப்படியே அவன் போனை மறைச்சு டெக்ஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருவானா. இதை பார்த்து நீ சாய்க்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் லைட்டா கண்ணை சந்தனியும் அவனோட போன் ஓபன் பண்ணி கடைசியா அந்த மெசேஜ் எல்லாம் பாப்பா. பார்த்தனி பாவம் நம்ம சாய்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னன்னா அதுல இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டே மச்சான் இன்னும் 3 நாள்ல உனக்கு கல்யாணம், பார்ட்டி எல்லாம் கரெக்டா வச்சிரு அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. பாவம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டா. அடுத்து என்ன, அந்த சாய் அந்த சாங்கை எழுப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இங்க என்ன நடக்குது, நீ என்கிட்ட என்ன சொன்ன, உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்ன, அதனால மட்டும் தான் நான் கூட க்ளோஸ் ஆனேன், ஆனா இப்ப சுத்தி என்னென்னமோ நடக்குது, அப்ப நீ என்கிட்ட சொன்ன எல்லாமே பொய் தானா, உன்னோட பிரைவேட் வீடியோ எதுவுமே லீக் ஆகவும் இல்ல, உனக்கு எனக்கு நடந்த மாதிரி பிரச்சனையும் எதுவும் நடக்கல அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி கத்தி சண்டை போடுவா. அப்புறம் தான் இந்த பயவுல பக்கி உண்மையவே சொல்லும். என்னன்னா இவன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவனை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றப்ப இந்த மாதிரி என்னோட ஒரு பிரைவேட் வீடியோ லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் நெட்ல தேடி கண்டுபிடிச்சு சாயோட பிரைவேட் வீடியோ பார்த்திருப்பான். அதுக்கடுத்து என்ன, இவனோட தப்பான புத்தி எப்படியான்ட்டு நம்ம சாயோட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் இவ்வளவு பிட்டு போட்டு எல்லாத்தையும் பண்ணிருப்பான். அடுத்தன்னு இந்த உண்மை ஃபுல்லா தெரிஞ்சனையும் சாய் கண்ணத்திலே சப்புன்னு ஒரு அற வைப்பா. இருடா, இதெல்லாம் நீ கண்டிப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாம தானே பண்ணிக்கிட்டு இருப்ப, இப்பயே அவளுக்கு ஒரு மெசேஜ் போடுற அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவாளா. இப்ப ரொம்ப கடுப்பாய் போன சாங்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்ட்டு அவன் இப்ப நம்ம சாயை அடிக்க ஆரம்பிச்சிருவான். கடைசியில அவன் அப்படியே பெட்ல தள்ளி கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல கொண்டுருவான். அடுத்து என்ன, அவன் இந்த கொலையில இருந்து தப்பிக்கணுங்கிறக்காக அந்த வீட்டையே கொளுத்தி விட்டு எரிய விட்டுருவான். இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் பூஷன்ல ஃபுல்லா எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த நியூஸ் தான் வரும். இதுவே இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஜாங்கா இப்ப நடந்த கொலையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லரோட தான் கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அங்க இருக்கிற மித்த போலீஸா, அது எப்படிங்க எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நீங்க அந்த சீரியல் கில்லர் கூட கனெக்ட் பண்றீங்க, இது மேபி தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்டா கூட இருக்கலாம்ல, அந்த பொண்ணு தெரியாதனமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு தூங்கி இருக்கலாம் குடி போதையில, அதனால கூட இப்படி நடந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி மித்த போலீஸா சொல்லுவாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹைப்பர் மார்க்கெட்ல தான் காட்டுவாங்க. அங்க எல்லாருமே சாய் இறந்து போயிட்டா அப்படிங்கிற நியூஸ பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. பாவம் இன்னும் நம்ம டேங்குக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்ப அங்க வேலை பாக்குற ஒருத்தர் வந்து, ஏய் உனக்கு இங்க வேலை பாக்குற சாய தெரியுமா, அந்த பொண்ணு அபார்ட்மெண்ட் எரிஞ்சு அந்த பொண்ணு செத்து போச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டோனையுமே நம்ம டேங்குக்கு நம்மள நோக்கி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கரெக்டா இப்படி இந்த சைடு திரும்பி பார்ப்பான். நம்மளுக்கு போன பார்ட்ல கடைசியா புதுசா ஒரு போலீஸ் காமிச்சிருப்பாங்க ஷாங்குன்ட்டு, அவன் இருப்பான். அவனை பார்த்தோன்னே நம்ம டேங்க் கண்டுபிடிச்சிருவான். சரி இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளதான் தேடி வந்திருக்கான், முதல்ல அந்த ஹைப்பர் மார்க்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்னு நினைப்பான். சரின்ட்டு வெளியே போலான்ட்டு வந்தா இங்கிட்டு பார்த்தா இன்னொரு யமகண்டம். என்னன்னா இப்ப அந்த சாயோட கேஸை விசாரிக்கிறக்காக நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு இதே ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருப்பான். அப்புறம் என்ன, அவனும் பாத்துருவான். இப்ப 2 பேருமே மாறி மாறி நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டாங்கோ அப்படியே புகுந்து புகுந்து ஓடுவான். கடைசியில அந்த குடோன்குள்ள போயிருவான். அப்ப நம்ம டிடெக்டிவ் சாங்கு நம்ம ஹீரோவை மிஸ் பண்ணிடுவான். ஆனா அந்த புதுசா வந்த சான்கிற ஆபீசர் வந்து நம்ம ஹீரோ டேங்க பிடிச்சிருவானா. பிடிச்சிட்டு என்ன பார்த்து நீ பயப்படாது, உன்கிட்ட நான் கொஞ்சம் விஷயங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த சாங்க பார்த்தனையும் நம்ம ஹீரோவுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங் வர ஆரம்பிச்சிரும். அப்படி இவனை பார்த்தாவே இவனை சுத்தி ரத்த கரைகள் நிறைய டெட் பாடிஸ் இருக்கிற மாதிரியே தான் நம்ம ஹீரோக்கு தோணும். அப்புறம் என்ன, டக்குன்னு அந்த சாங்கு அசந்த நேரமா பார்த்து அங்கிருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடி போயிருவான். அதுக்கடுத்து நம்ம டிடெக்டிவ் ஜாங் அந்த ஹைப்பர் மார்க்கெட் போய் இந்த ஒரு வாரத்துக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்பானா. ஆனா என்ன இருக்கும்னா, கரெக்டா இங்க வந்து கேட்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க போல. இது தெரிஞ்சனையும் நம்ம டிடெக்டிவ் ஜாங் வந்து ஃபுல்லா நம்ம ஹீரோ தான் சந்தேகப்படுவான். அதுக்கடுத்து உடனே நம்ம டேங்கோட போட்டோ எடுத்து காமிச்சு, இந்த பையன் இங்க தானே வேலை பார்த்தா, அவனோட அட்ரஸ் கொடுங்க, எங்களுக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் ஜாங் பேசுவான். ஆனா அந்த கூட இருந்த போலீஸ்லாம், நீ எனக்கு இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ற, எங்களுக்கு என்னமோ வேற ஒரு பையன் மேலதான் சந்தேகமா இருக்கு, ஏன்னா அவன் தான் கடைசியா இந்த சாய்ங்க
சாய்ங்கிற பொண்ணு ரொம்ப மீட் பண்ணிருக்கான், அவன் பேரு கூட ஏதோ சாங்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சோ இதுவே ஒரு வாக்குவாதம் மாதிரி போகுமா? அப்புறம் எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரி, ஒரு 2 பேரு இந்த சாங்குங்கிற பையனை பார்க்க போவோம், இன்னும் 2 பேரு நீங்க ஏற்கனவே சஸ்பெக்ட் பண்றீங்கல்ல அந்த டேங்குங்கிற பையனை பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க இப்ப அந்த ஹைப்பர் மார்க்கெட் சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ் யாரோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்தா அந்த புது போலீஸ் ஆபீசர் சாங்கு. அவன் கடைசி என்ன வீடியோ பாத்திருப்பானா, இந்த சாங்கு வந்து சாய் கிட்ட ஒரு நாள் அப்படி பேசிக்கிட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நம்ம எங்கேயானு வெளியே போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இதை கூட நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாத்துருப்பாருல, அந்த வீடியோ ஃபுட்டேஜ். இதை பார்த்தனே அந்த புது போலீஸ் ஆபீசர் சான், ஓ கதை இப்படி போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பான். அடுத்தபடியே அந்த சான் வந்து இந்த சாயோட ஃப்ரெண்ட் சாங்கு வீட்டுக்கு தான் போய், உங்க ஃப்ரெண்டு சாய் இறந்துட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நார்மலா பேசுவான். அந்த சாங்கோ சரி நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல, ஆமா எனக்கு நியூஸை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிட்ட போடுவானா. ஆனா அந்த சாங்கு ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துருவான். என்னது அப்படியா, நியூஸை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா அவ அபார்ட்மெண்ட் சுத்தி இருக்கிறவங்க அன்னைக்கு நைட் உங்களை பார்த்ததாகவும் சாய் வீட்ல இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டதாகவும் சொல்றாங்களே, ஆனா நீங்க என்னமோ வேற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமுடுத்துற மாதிரியே கேட்பானா. இதனால லைட்டா பயந்து போன அந்த சாங்கு, ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கு அவளுக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட் இருந்துச்சு, ஆனா அதுக்கடுத்து நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சமாளிப்பானா. ஆனா இந்த சான், ஏ பாத்தியா நீ ஏன் கிட்டே அடிச்சு விடுற பாத்தியா, சரி உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கல, அப்ப அடுத்து நான் ஏன் வேலையில இறங்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிப்பானா. உடனே இந்த சாங், நீங்க என்ன இப்படிலாம் இதை சொல்றீங்க, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வாரண்ட் இருக்கா, எனக்கு என்னோட லாயர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசுவான். அதுக்கு உடனே சான், தம்பி மித்த போலீஸ்க்கு தான் வாரண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு, எனக்கு அந்த விஷயம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுவான். இதெல்லாம் பாக்குறப்ப நீ உண்மையிலே போலீஸ் தானாடா அப்படிங்கிற மாதிரி தான் டவுட்டா இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் ராபினையும் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப ரொம்ப பயந்து போய், போச்சு எனக்கு ஏதோ தப்பா தோணுது, நம்ம மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராபின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பானா. உடனே ராபின், சரி எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீ தலைமறைவா இரு, முடிஞ்ச அளவுக்கு என்னையும் நீ கான்டாக்ட் பண்ணாத, ஏன்னா அவங்க எதுனாலும் ஸ்ட்ரைட்டா என் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அதனால நீ கொஞ்ச நாள் மறைஞ்சே இரு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப அப்படியே திரும்பி அந்த சாங்கோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க பார்த்தா அந்த சாங்கு மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சிருக்கும், மூஞ்சி பூரா ரத்தமா இருக்கும். என்னன்னா இந்த சான் தான் செம அடி அடிச்சிருப்பான் போல. அதுக்கடுத்து என்ன அப்படியே பயத்துல அந்த சாங்கு ஃபுல் உண்மையும் சொல்லிடுவான். இல்ல நான் தான் அவளை ஏமாத்தினேன், அதனால என் கூட அவ சண்டை போட்டா, அந்த சண்டை ஒரு லெவலுக்கு முத்தி போய் நான் அவசரப்பட்டு அவளை கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட அந்த சான், இதெல்லாம் நீ சொன்னா மட்டும் பத்தாதுப்பா, ஒரு அப்பாலஜியா எழுதி இந்த பேப்பர்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரை கொடுப்பான். சாங் அப்படியே பயந்துகிட்டு, இதை நான் எழுதி கொடுத்தா என்ன உயிரோட விட்டுருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு எழுதிக்கிட்டே இருப்பான். அடுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தா சாங்கு கீழே செத்து கிடப்பான். என்னன்னா இந்த சான் அவனை போட்டு தள்ளிட்டான். அடுத்து என்ன, இவன் நம்ம சாய்க்கு என்ன பண்ணானோ அதே தான் இப்ப இந்த சான் பண்ணுவான். அப்படியே கேஸ் எல்லாம் ஃபுல்லா திருகி விட்டு இந்த வீடு பூரா அப்படியே கேஸ பரப்பி வெடிக்க வைக்கிறத இவன் பிளான் போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் ஜாங்கும் இன்னொரு ஒரு போலீஸும் நம்ம ஹீரோ இப்ப கரண்டா இருக்க வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவும் இன்னொரு ஒரு போலீஸும் இந்த சாங்கோட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் சாங்கோட வீட்டுக்கு போறப்ப இந்த சான் கிராஸ் பண்ணி போவானா. இவனை பார்த்தோன்னே அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ்க்கு ஏதோ தோணும், ஆனா அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போன அந்த டிடெக்டிவ் ஜாங்க தான் காட்டுவாங்க. அங்க கதவை தட்டி தட்டி பாப்பாங்க, வீட்டுல யாருமே இருக்கிற மாதிரி இருக்காதா, அதனால உடனே கதவை உடைச்சிட்டு உள்ள போவாங்க. உள்ள பார்த்தா ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கும். என்னன்னா யாரோ ஃபயர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க போல. இதுவே இன்னொரு பக்கம் திரும்பி நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப சாங்க வீட்டுக்கிட்ட இருந்து கதவை தட்டி தட்டி பாப்பான், யாருமே திறந்த மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஏதோ கெட்ட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். என்னது அப்படின்ட்டு பக்கத்துல டோர் கிட்ட தான் போவான். அப்புறம் என்ன, அந்த வீடு அடுத்த செகண்ட்ல அப்படியே வெடிச்சிரும். வெடிச்ச ஃபோர்ஸ்ல நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவும் அந்த இன்னொரு போலீஸும் அப்படியே பறந்து போய் விழுவாங்க. இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பாக்குறப்ப உண்மையிலே அந்த சான் யாருடா போலீஸ்னு சொல்லி அவன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் உண்மையிலே போலீஸா இல்லையா? இதுல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தேடி ஜாங்கு இந்த ஊருக்கே வந்துட்டான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோ மாட்டுவானா மாட்ட மாட்டானா, இதுல இந்த புதுசா சான் வேற, அடுத்து இந்த கதையில என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.